Assalamu alaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரளா ஸ்டைல் நெய்ச்சோறு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது கூட அதுக்கு காம்பினேஷனான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஈவினிங் வந்து அவுட்டிங் போயிருந்தோம் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு. அதுவும் நான் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய்ச்சோறு செய்கிறதுக்காக ஜீரக சம்பா ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் வந்து 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் அளவுக்கு இருக்குது. நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி வந்து 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போது கீயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூஸும் கொஞ்சம் கிஷ்மிஷும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவைப்படும். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா லென்த்தியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா சீக்கிரமாக கருகிரும். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு பிளேட்க்கு மாற்றிடுங்க. இப்போ அடுத்தது நம்ம ரீசன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரீசன்ஸ் இந்த மாதிரி நல்லா பஃப் ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. அடுத்தது நம்ம நல்லா வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுனா கூட பண்ணலாம். இந்த மாதிரி இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதான் கரெக்டான ஸ்டேஜு. இதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா அது கருகி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். இப்போது 2 பீஸ் பே லீஃப் எடுத்திருக்கேன், 2 பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பீஸ் கிராமும் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆனியன்லாம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த நெய்யும் இதிலே நீங்கள் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வதக்கக்கூடாது. ஏன்னா இது கீ ரைஸ்ன்றதால ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ கலர் வந்து ப்ரௌன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ரைஸை இந்த நெய்லேயே 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப்புக்கு 2 கப் தண்ணி நம்ம சேர்க்கணும். அரிசி வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம சூடான தண்ணி தான் வந்து இதுக்கு வந்து சேர்க்கணும். ஸோ இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது பேனை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். அடியில் வந்து பழைய தோசைக்கல் வச்சு தம் போடுங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம்மில் இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு, நல்லாவே ட்ரையாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சை, முந்திரி எல்லாமே இதில் போட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸும் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துட்டு இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே தம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது தம் ஆகிற டைமில் நம்ம இப்போ சிக்கன் கறி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் கறி செய்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சரை இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6 பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அந்த மலபார் ஆத்தென்டிக் டேஸ்ட் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்காதீங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் வந்து மாறும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஃபுல் சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மசாலாலே இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தண்ணி விட்டுருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம். சிக்கன் வந்து இந்த தேங்காய் பால்லே தான் வந்து குக் ஆகணும். நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த தேங்காய் பால் வந்து இந்த சிக்கன் முழுகிற வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் சிக்கன் உங்களுக்கு நல்லா குக் ஆகும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நம்ம 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்க்கும் போதும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து குக் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்த உடனே ஒரு நிமிஷத்துலேயே இதை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் குழம்புல வந்து நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நல்லா வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம குழம்புல போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த சிக்கன் கறி ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவல். இப்போ நம்ம கீ ரைஸும் தம்மாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கேஷ்யூஸ், ரெய்சின்ஸ், நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ்லாம் வச்சு கார்னிஷ் பண்ணிடலாம். நம்ம ஊரில் செய்கிற கீ ரைஸ் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் சேர்ப்போம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டைல் கீ ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த ரைஸ் கூட நான் இன்றைக்கி செஞ்சுருக்க சிக்கன் கறி வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இந்த சிக்கன் கறி கீ ரைஸ்க்கு மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். இது வீக்கெண்ட் லஞ்சுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. இந்த 2 ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
வெளியில் போகலான்ட்டு இருக்கோம். ஸோ ஆரிஸ் வந்து நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக கிளம்பியிருக்காரு. ஏரா Hello guys, we are going to Sheikh festival. So now let's start going. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா இங்கே அல் வத்துபால அபுதாபியில் தான் ஷேக் ஜாயத் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. எவ்ரி இயர் வந்து இங்கே நடக்கும். எப்படி துபாயில் குளோபல் வில்லேஜ் இருக்கோ அந்த மாதிரி தான். ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் சொன்ன பிளேஸ்க்கு ஒரு 5 minutes ரீச் ஆக போகிறோம். அந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல லைட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கிங் போட்டாச்சு. வேலட் பார்க்கிங் போடணுன்னா வந்து 50 dirhams கொடுக்கணுமா. நாங்கள் ஃப்ரீ பார்க்கிங்கில் தான் போட்டிருக்கோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அங்கே தெரியுது பார்த்திங்களா? ஸோ அவ்வளோ தூரம் நடக்கணும். டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு. என்டர் ஆகும்போதே கொஞ்சம் செக்கிங்லாம் பண்ணுவாங்க. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட்டிங் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Hello everyone, we have came to Sheikh Zayed festival. So let's go now. And everywhere they have put in lightings. Before it was colorful and now it's in other colors. So come on, let's go. வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். எங்களோட டின்னரே இது தான். ஷேக் ஜாயத் ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷாலிட்டி இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நல்ல ட்ரெடிஷ்னலான எமிராத்தி ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் வந்து ஹோம்மேடு மாதிரி தான் இருக்கும். இந்த வீட்டிலே வந்து செஞ்சு இங்கே வந்து சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹோம்மேடு எமிராத்தி ஃபுட்ஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப அது ஸ்பெஷல் தான். வெளியில் என்ன தான் கிடைச்சாலும் வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். இது வந்து லுக்கேமாத். அப்புறம் சிக்கன் மேக்ரோனி பாஸ்தா வாங்கியிருந்தோம். இதுவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. பசங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து லுக்கேமாத் தான். நல்லா வந்து சூடாக இருந்துச்சு. It's not hot. Bite. Yeah, I told you, Ami. Okay. இது வந்து மட்டன் ஹரிஸ், கோதுமையில் செய்கிறது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Your favorite? What is it? முழு கோதுமையில் செய்கிறதால அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா நம்மளுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இது சுஹேரா கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது இங்கே சாப்பிட்ற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. வெளியில் வாங்குறதுக்கு நம்ம டபுள் அமௌண்ட் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பரவாயில்ல. இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டான இந்த பேக்கிங் சப்ளைஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த புட்டிங் மோல்டு, அதுக்கப்புறம் இந்த கேக் மோல்டெலாம் இருந்துச்சு. குளோபல் வில்லேஜ் மாதிரி இங்கேயும் நம்ம சின்ன சின்ன ஊர்லாம் பார்க்கலாம். துருக்கி, யமன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது வந்து யமனி மார்க்கெட். நிறைய ஸ்பைசஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்க.
நம்ம ஊரில் கல் சட்டி இருக்கும் இல்லையா, அதான் இதுன்னு நினைக்கிறேன். நிறைய வச்சுருக்காங்க இங்கே கூட. இது குளோபல் வில்லேஜ் அளவுக்கு வந்து ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது தான். அதனால் நிறைய கடைலாம் வந்து கிடையாது. போன வருஷமாச்சும் கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நிறைய கடை வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ குளோபல் வில்லேஜ் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி இங்கே அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஷாப்பில் வந்துட்டு அந்த கார்ட்டூன் ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஆரிஸ் பார்த்தோன்னே வந்துட்டு விடவே இல்லை, வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு 2 ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். So here are some Asian, நாட் ஏஷியன், மொரக்கன். yeah, Moroccan Asian stuffs. So they keep silver and gold plates and some tea pouring stuffs and some facial things. ஆமாம், இங்கே வந்துட்டு and rose water. இது வந்து ஒரு மொரக்கன் ஷாப். இப்போ வந்து மொராக்கோ கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஷாப்பில் பார்த்திங்கன்னா அந்த மொரக்கன் டிஷ்ஷஸ்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி பாட் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு, அதனால் நானும் ஒன்று வாங்கினேன். இது நம்ம ஊர் மண் சட்டி தான், இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம மண் சட்டி வாங்கினா எப்படி சீசனிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்க்கும் இங்கே கிடச்சிது. இங்கே வந்துட்டு பழைய மியூசியம் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். துபாயில் இருக்கிற குளோபல் வில்லேஜ்க்கு வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்க்க வருவாங்க. பட் இந்த வருஷம் வந்து எங்களால் போக முடியாமல் போச்சு. அதனால தான் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து மற்ற கண்ட்ரி பீப்புள் விட ஜாஸ்தி இங்கே வந்துட்டு லோக்கல்ஸ் தான் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து இருந்துச்சு. நேஷ்னல் டே அன்றைக்கி வந்தால் வந்துட்டு இங்கே நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். பட் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டோம். ஒரு சிம்பிளான இது அவுட்டிங் vlog தான். இந்த வீடியோ இதோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.